குழந்தை உண்டாகிறதுக்கு முன்னாடி உங்களை வந்து பார்க்கணுமா, இல்லை நிறைய பேர் வந்து கன்சீவ் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து டாக்டர் செக் பண்ணுறதுக்கு வருவாங்க? ஸோ எப்போ வந்து உங்களை மீட் பண்ணால் கரெக்டாக இருக்கும்? ஒரு பெண் குழந்தை உண்டாகிறதுக்கு பிளான் பண்ண ஆரம்பிச்சோடனே அவங்க வந்து டாக்டர் பார்க்குறது ரொம்ப நல்லது. மேலை நாடுகள்லாம் வந்து இதை வந்து ப்ரீ ப்ரெக்னன்சி கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி குழந்தை உண்டாகிறதுக்கு முன்னாடியே டாக்டர் பார்க்கும்போது நாங்கள் அவங்களுக்கு சில அட்வைஸ்கள் கொடுக்கலாம். அதாவது ஒரு பெண் குழந்தை உண்டாகிறதுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடி இருந்து குழந்தை உண்டாகி ஒரு 3 மாதமும் ஃபோலிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு வைட்டமின் சத்து மாத்திரை எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த பிறக்க போகிற குழந்தைகளுக்கு சில குழந்தை பிறகு மூளையில் கட்டி, முதுகில் கட்டி, பிளவு உதடு, பிளவு தாடு, ஏதாவது கிளஃப்ட் பேலட்லாம் சொல்லுவோம். இந்த மாதிரி குறைபாடுகள்லாம் வராமல் நம்ம தவிர்த்துக்கலாம். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணுக்கு வந்து ப்ரெஷர், சுகர் அதிகமாக இருக்கும், ஒரு வெட்டு நோய் இந்த மாதிரிலாம் இருக்கலாம். ஸோ அப்படி எதாவது இருந்ததுன்னா அவங்க குழந்தை உண்டாகிறதுக்கு முன்னாடி டாக்டர் எங்கள்கிட்ட கன்சல்ட் பண்ணும்போது அந்த நோயையும் நாங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுவோம். இன்னொன்று குழந்தையை பாதிக்காத மாதிரி இருக்கிற மருந்தை மாற்றி கொடுத்துருவோம். ஸோ அது சேஃபாக அவங்க கன்சீவ் ஆகிக்கலாம். மூணாவதான விஷயம், இப்போ சிலவங்களுக்கு வந்து ருபெல்லா வேக்சின் அந்த மாதிரிலாம் போடாமல் இருந்திருப்பாங்க, இல்லைன்னா வேறு எதுக்காக தடுப்பூசி எடுத்துகிட்டு கூட இருந்திருப்பாங்க. ஸோ அதெல்லாம் எப்போ கண்டினியூ பண்ணலாமா, இல்லைன்னா வேக்சின் எதாவது போட தேவையா அப்படிங்கிறதே எங்கள்கிட்ட முன்னுக்கூட்டியே வந்து அவங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பெண் குழந்தை உண்டாகணும்னு அவங்க பிளான் பண்ணும்போது அதுக்கு முன்னாடியே டாக்டரை வந்து எங்களை மாதிரி டாக்டர் வந்து பார்த்து அவங்க கன்சல்ட் பண்ணிவிட்டு குழந்தை உண்டாகிறது ரொம்ப நல்லது.